Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மெயின் மெமரி. ஸோ அந்த மெயின் மெமரி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், மெமரி ஹைரார்க்கியில் மெயின் மெமரி அப்படிங்கிறது வந்து செகண்டாக வரும். ஸோ அந்த மெயின் மெமரிக்குள்ளே தான் நம்மளோட ரேம், ரோம் ரெண்டுமே இருக்கும். ஸோ அந்த மெயின் மெமரி வச்சு தான் நம்ம என்டையர் சிஸ்டத்தோடைய ப்ராசஸிங், அதோடைய பர்ஃபார்மன்ஸ், எல்லா ஆப்ரேஷனுமே மெயின் மெமரியில் தான் பர்ஃபார்ம் ஆகும். செகண்டரி மெமரி, டெரிட்டரி மெமரியில் நான் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணாலும் அந்த இன்ஃபர்மேஷனை நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் திருப்பின மெயின் மெமரிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண முடியும். டேரெக்டாக செகண்டரி மெமரியிலே வச்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம அட்ரஸையாவது மெயின் மெமரிக்கு, அதோட இன்ஃபர்மேஷனோட அட்ரஸஸ் எல்லாத்தையுமே நம்ம மெயின் மெமரி கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ மெயின் மெமரி அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் கரண்ட் ரன்னிங் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலாங் வித் தேர் டேட்டா. இப்போ நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நான் ரன் பண்ணணும் இல்லை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை கரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக இருக்க டேட்டாஸை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், மெயின் மெமரிக்குள்ளே தான் கொண்டு வருவோம். அதுதான் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்கோம். இட் ரெஃபர்ஸ் டு த ஃபிசிக்கல் மெமரி அண்ட் இட் இஸ் அ சென்ட்ரல் ஸ்டோரேஜ் யூனிட் இன் த கம்ப்யூட்டர். இது வந்து என்னென்னா ஃபிசிக்கல் மெமரியை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். இதுதான் மெயின் ஃப்ரேமாக நமக்கு கம்ப்யூட்டர்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட், இட் இஸ் ரிலேட்டிவ்லி லார்ஜர் அண்ட் ஃபாஸ்டர் மெமரி யூஸ்டு டு ஸ்டோர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய சைஸ் மெமரியாகவும், அதே மாதிரி இட் இஸ் அ ஸ்பீடஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹை ஸ்பீட் மெமரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேம், ரோம் தான். ஸோ இதில் வந்து கேட்ச் கொடுத்துருந்தாங்கன்னா கேட்ச் தான் ஹையஸ்ட் ஸ்பீட். கேட்சையும் ரிஜிஸ்டரையும் கம்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ரிஜிஸ்டர் தான் ஹை ஸ்பீட் மெமரி, ரிஜிஸ்டருக்கு அப்புறம் தான் கேட்சுக்கு அப்புறம் தான் ரேம், ரோம் இது எல்லாமே வரும். ஸோ ஹை ஸ்பீட் மெமரி அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக செகண்டரி, மெயின் மெமரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மெயின் மெமரி தான் ஹை ஸ்பீட் மெமரி. அதுதான் வந்து அதிகமான இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும் ஹை ஸ்பீடில். அதனால தான் அதோடைய காஸ்ட்டும் நமக்கு ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரேம் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரேம் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ரேம் அப்படிங்கிறது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். அதோட இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐசிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட மதர் போர்டில் சிப்ஸ் எல்லாமே சொருகியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ப்ராக்டிகல்ஸ்லையுமே வந்து டிஜிட்டல் லாஜிக்ஸ் ப்ராக்டிகல்ஸ்லையுமே நம்ம என்ன நிறைய அந்த மாதிரியான சிப்ஸையும் மதர் போர்ட்ஸையும் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸாக தான் நிறைய மெயின் மெமரி இருக்கும். ஸோ என்னோட மெயின் மெமரியை நம்ம வந்து ஃபிசிக்கல் ஐயில் நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது அது வந்து ஒரு சிப் மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சர்க்கியூட்டை வந்து பில்டின்னாக பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மெமரி கார்டு கூட எடுத்துக்கலாம். மெமரி கார்டு கூட ஒரு சின்ன சிப் மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த காப்பர் லைன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரேம் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வந்து மெயின் மெமரியை நம்ம வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ரோம், ரேம். ரோம் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி மெமரி, ரேமுங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இட் இஸ் அ நான் வாலடைல், இட் இஸ் அ வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது வந்து நம்மளால ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அது இருக்க எந்த இன்ஃபர்மேஷனுமே நான் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வந்து அப்டேட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த மெமரியில் இருக்க டேட்டாஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு மூவி பார்க்குறேன், ஒரு விஎல்சி பிளேயரை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரீசெண்ட் ஃபைல்ஸில் வந்து விஎல்சி பிளேயர் இருக்கும். ஒரு 4 நாளைக்கு வந்து என்னால் வீடியோஸ் பார்க்க முடியல, ஆடியோ கேட்க முடியல, ஜஸ்ட் வந்து என்னோட ஒர்க்கு, வேர்ட் டாக்குமெண்ட்டு இல்லைனா வந்து ஏதாவது ஜாவா ப்ரோக்ராமிங் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் மட்டுமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் தான் என்னோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் இருக்கும். பட் ஆனால் ஏற்கனவே பார்த்தா விஎல்சி பிளேயரோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸோ அது எதுவுமே வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் இருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து ரைட்டபிள், சேஞ்சபிள், இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் அக்கார்டிங் டு த யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூசருடைய ப்ராசஸிங்கை பொறுத்து நம்மளுடைய ரேமோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் மாறும். பட் ரோமோட இன்ஃபர்மேஷன் அப்படி கிடையாது, பர்மனெண்ட்டாக அதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்னால் ரீட் பண்ண முடியுமே தவிர அதில் இருக்க எதையுமே நான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம ரோம்னா என்னென்னு பார்க்கலாம். ரோம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா CPU டேக்ஸ் இனிஷியல் டேட்டா ஃப்ரம் ரோம். ரோமில் இருந்து தான் சிபியோட இனிஷியல் இன்ஃபர்மேஷன் எந்த மெமரியிலேருந்து எடுத்துக்க போகுது அப்படின்னா நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன், என்னோடய சிஸ்டத்தை நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே சிஸ்டத்தோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்துக்கும், எந்த மெமரியிலேருந்து எடுத்துக்கும் பார்த்தோன்னா
ரோம் மெமரியிலேருந்து தான் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ரோம் மெமரியில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் CPU எடுக்கும். இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்த உடனே என்ன பண்ணும், ஆன் பண்ண உடனே என்ன பண்ணுன்னா எல்லா ஹார்ட் டிரைவ்ஸுமே வந்து ஹார்ட் டிஸ்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, என்னோட கீபோர்டாக இருக்கட்டும் மவுஸ் இருக்கட்டும் இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து ஹார்ட்வேர் செக். இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பூட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோம் வந்து ஒன்ஸ் நான் வந்து கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்டே என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்வேர் செக் பண்ணும். இருக்கிற கனெக்ட் ஆகிருக்க எல்லா ஹார்ட்வேர்ஸுமே வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா, அதோட இன்ஃபர்மேஷன் சிக்னல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் ஆகுதா, கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எல்லாம் பாசிபிளாக மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பூட்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணுறது. ஒன்ஸ் நான் ஆன் பண்ண உடனே நம்மளோட மவுஸில் பார்த்தோன்னா லைட் எரிஞ்சிருக்கும், கீபோர்டில் மேலே இருக்க எல்லோ கலர் லைட் வந்து பீப் லைட் மாதிரி இதாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய CPU லைட்ஸ் வந்து ஆன் ஆகிற அதோட சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது நமக்கு தெரியும். அதுதான் வந்து ஹார்ட்வேர் செக். பூட்டிங் அப்படிங்கும் போது என்னென்னா லோடிங் சொல்லிட்டு நமக்கு ஒரு பார் மாதிரி வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் லோடிங் நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணுறது. நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நான் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை என்னோடய சிஸ்டத்தில் லோட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே யார் பண்ணுறா அப்படின்னா ரோம். இது ரோமோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா ஹார்ட்வேர் செக்கும் பூட்டிங்கும் அப்படிங்கிறது தான் ரோமோடைய மெயின் பர்பஸ். அந்த ஒர்க்கை தான் வந்து ரோம் எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து நமக்கு வந்து அது வந்து ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். அதே மாதிரி ஹார்ட்வேர் செக்கிங்க்குமே அது வந்து என்னென்ன சிக்னல்ஸை எப்போ செக் பண்ணுங்கிறத நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்போம். அதை தாண்டி புது இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம். அது டிவைஸ் வந்து எனேபிளாக இருந்துச்சுன்னா அது செக் பண்ணும், டிவைஸ் வந்து டிசேபிள்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணாது. எக்ஸாம்பிள் வந்து பிரிண்டர் நான் என்னோட சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தேன், டிஃபால்ட்டாக அது கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த பிரிண்டர் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையாங்கிற இன்ஃபர்மேஷனை செக் பண்ணும். இன்கேஸ் நான் அதை கனெக்டே பண்ணல அப்படின்னும் போது என்னென்னா அது செக் பண்ணுறதை அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடும். அதுதான் நம்ம வந்து ரோமோடைய மெயின் இது. ஒன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் லோடட் தென் CPU ஒர்க்ஸ் வித் த RAM. ரோம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பூட்டிங் தான் மட்டும்தான் பண்ணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணி சிஸ்டத்துக்கிட்ட கொடுக்கும். ஒன்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிடுச்சு அப்படின்னா என்டையர் கண்ட்ரோல் யார்கிட்ட போயிடும் அப்படின்னா RAM கிட்ட போயிடும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஸ்டம் ஆன் பண்ணும் போது எனக்கு ஒரு என்டையர் சிஸ்டத்தோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்னா ரோம் கிட்ட இருக்கும். அதுதான் வந்து ஹார்ட்வேர் செக்கையும் உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் பூட் பண்ணிவிடும். ஒன்ஸ் வந்து அந்த பூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்டையர் சிஸ்டத்தோட கண்ட்ரோல் RAM கிட்ட மூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி என்னென்னா பூட்ஸ்ட்ராப் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா பூட்ஸ்ட்ராப் லோடரை மட்டும் இன்கேஸ் நான் வந்து என்னோட பூட்டிங்கை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ நான் ஒரே சிஸ்டத்தில் வந்து நான் யுனக்ஸ் OS வச்சுருக்கலாம், இல்லைனா வந்து லினக்ஸ் உபண்டோ விண்டோஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா. ஒரே சிஸ்டத்தில் நான் 2-3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கூட நான் வச்சுருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடய பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் பூட் பண்ணுறதுக்கு மட்டும் ரோமில் வச்சுக்கிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லோட் பண்ணி இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே நான் RAM கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்ஃபர்மேஷனை அதாவது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நான் வந்து லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம். பூட்ஸ்ட்ராப் லோடர் கேன் பி இன் ரோம் அண்ட் பூட்டிங் கேன் பி டன் பை RAM. ஸோ பூட்ஸ்ட்ராப் லோடர் மட்டும் நான் ரோமில் கொடுத்துட்டு மற்ற எல்லாமே பூட்டிங் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ரேமில் கொடுக்கலாம். எப்போ அப்படின்னா நான் மல்டிபிள் ஓஎஸ்ஸை நான் என்னோட சிஸ்டத்தில் வச்சுருக்கேன். அப்போது 2 OS நான் வச்சுருக்கேன். இப்போ யுனக்ஸ் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து விண்டோஸ் வச்சுருக்கேன்னா ரெண்டுத்தையுமே ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே ரெண்டுத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பூட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரோம் வச்சுப்பேன். பட் ஆனால் வந்து லோட் பண்ணும் இல்லையா, பூட் பண்ணிவிட்டு நான் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுக்குறேனோ அதுவே நமக்கு காமிச்சிரும். மானிட்டர் ஆன் பண்ணவுடனே நான் வந்து உபண்டோவில் போகணுமா விண்டோஸில் போகணுமாங்கிறது அதுவே ஆப்ஷனில் காட்டும். ஒன்ஸ் அதை ஆன் பண்ணுற வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை காட்டுற வரைக்கும் சிஸ்டமோட கண்ட்ரோல் ரோம் கிட்ட இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை காமிச்சதுக்கு உடனே நான் வந்து ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் லோட் பண்ணுறேன். இப்போ விண்டோஸ் எனக்கு வேணும்னா விண்டோஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உடனே அதோட கண்ட்ரோல் யார்கிட்ட போயிடும்னா RAM கிட்ட போயிடும். இப்போயும் என்ன பண்ணுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோடு தான் பண்ணுது. அது லோடிங்கே எங்கே போயிடுதுன்னா RAM கிட்ட போயிடுது. இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இதை வந்து தியரி பார்ட்டில் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு செக் பண்ண இந்த ஸ்டேட்மெண்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸில் எப்போவுமே நம்ம ஜென்ரலாக வந்து ரோம் தான் வந்து பூட்டிங்கும் லோடும்
பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஜெனரலாக படிச்சிருப்போம். பட் ஆனால் சம்டைம்ஸ் ரேமும் என்னுடைய லோடிங் ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ணும். எப்போ அப்படின்னா மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நான் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது நான் யூசர் தான் வந்து அதோட சிஸ்டத்தோட அட்மின் தான் வந்து இந்த மாதிரி கனெக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ரோமில் இருக்கிற லோடிங்கை ரேம் கிட்ட கொடுத்துருவாங்க. எப்போ அப்படின்னா மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அட் அ டைமில் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். bootstrap loader can be in ROM and booting can be done by RAM if we want to change the booting frequently. So என்னோட booting ஓட frequency வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் மாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு நம்ம போவோம். இதெல்லாம் எங்கே வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் வந்து காலேஜஸில் வந்து இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவனுக்கு சொல்லி தரோம் அப்படின்னா அப்போ வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவன் லேர்ன் பண்ணணும் போது ஒரே சிஸ்டத்தில் நான் வந்து உபண்டவும் வச்சுருப்பேன், யுனக்ஸும் வச்சுருப்பேன், லினக்ஸும் வச்சுருப்பேன், விண்டோஸும் வச்சுருப்பேன். அவனுக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராம் அவன் எக்ஸிக்யூட் பண்ணணும், அவன் ட்ரை பண்ணும்போது இல்லை சிஆர் ரன் பண்ணணும்னு நினைக்கும்போது விண்டோஸில் போய் அவன் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவான். இதே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடாக யுனக்ஸ் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உபண்டோவில் போய் ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரேம் வந்து லோடிங் ப்ராசஸை எடுத்துக்கும், ரோம் வந்து பூட்ஸ்ட்ராப் லோடர் மட்டும் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணி தரதை மட்டும் ரோம் பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ரேம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்டையர் கண்ட்ரோல் ரேம் கிட்ட இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேம். நம்ம இதுக்கு முன்னாடி ரோம் பார்த்தோம். ரோம் வந்து நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப்க்கும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷனை லோட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் மட்டும் தான் ரோம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே ரேமோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ லோடிங்கும் அதோட ஹார்ட்வேர் செக் மட்டும்தான் ரோமோட ஒர்க்கும். ரேமோட ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா கரண்ட்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே ரேம் தான். ஸோ இந்த மெயின் மெமரி யூஸ்டு டு ஸ்டோர் த கரண்ட் ரன்னிங் ப்ரோக்ராம் அண்ட் தேர் டேட்டா அலாங் வித் த ஓஎஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நான் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேனோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய ப்ரோக்ராம்ஸ், அதே மாதிரி அதோட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேனோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அது ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே யார் பண்ணுறா அப்படின்னா ரேம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரேம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேமை எஸ் ரேம்னு சொல்லுவோம், டைனமிக் ரேமை டி ரேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த டைப்ஸில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு பார்த்தபோது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளிப்லாப்ஸ். நம்ம டிஜிட்டல் லாஜிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, ஃப்ளிப்லாப்ஸ் அப்படின்னும் போது வந்து சிங்கிள் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ளிப்லாப்ஸை. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளிப்லாப்ஸ். டி ரேம் அப்படின்னும் போது என்னென்னா டைனமிக் ரேம், இட் இஸ் அ கெப்பாசிட்டர். இது வந்து என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக் சார்ஜஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டி ரேமை ப்ராசஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒன்ஸ் அந்த சார்ஜை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பாசிங் வந்து ஸ்டாப் ஆகிடும் டைனமிக் ரேமில். அதே வந்து ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னும் போது ஃப்ளிப்லாப்ஸ் தான் எப்போவுமே இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து அன்சேஞ்சபிள். பட் ஆனால் ஸ்டாட்டிக் ரேம் வந்து அன்சேஞ்சபிள், டைனமிக் ரேம் வந்து சேஞ்சபிள். அதே மாதிரி நோ ரெஃப்ரெஷ், ஏன்னா வந்து இது வந்து சேஞ்சே ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறனால இங்கே வந்து ரெஃப்ரெஷிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையே கிடையாது. பட் ஆனால் டைனமிக் ரேமிங்கில் வந்து பீரியாடிக் ரெஃப்ரெஷிங் வந்து நமக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா நான் ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஸ்விட்ச் ஆகிறேன் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய டைனமிக் ரேம் தான். ஸோ பீரியாடிக் ரெஃப்ரெஷ் இஸ் ரெக்வயர்ட் டியூரிங். அதே மாதிரி ரெஃப்ரெஷிங் பண்ணும் போது எனக்கு ரீட் ரைட் எந்த ஆப்ரேஷனுமே அங்கே பர்ஃபார்ம் ஆகாது. ரெஃப்ரெஷிங்னாக்க அந்த மெமரியில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு புது இன்ஃபர்மேஷனை இல்லை கரண்ட்டாக ஸ்விட்ச் ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷனுடைய இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறது தான் ரெஃப்ரெஷுடைய வேலை பண்ணுமே தவிர நம்ம யூசர் ரீட் பண்ணுறதோ ரைட் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே ரெஃப்ரெஷிங் டைமில் ப்ராசஸே ஆகாது. ஸோ டைனமிக்கில் வந்து ரெஃப்ரெஷிங் தேவைப்படும், அது பீரியாடிக் ரெஃப்ரெஷிங் நமக்கு தேவைப்படும். ஆனால் வந்து ஸ்டாட்டிக்கில் ரெஃப்ரெஷிங்கே நமக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ரேம் வந்து ஃபாஸ்டராக இருக்கும், டைனமிக் வந்து ஸ்லோவராக இருக்கும். ஏன் அப்படின்னா டைனமிக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது லோடிங் டைம், அது ப்ராசஸிங் டைம்னும் போது அதோடைய ஸ்பீட் வந்து ஸ்லோவராக இருக்கும். பட் ஆனால் ஸ்டாட்டிக் ரேமை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் என்ன போட்டிருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் திருப்பி எடுத்து ரீட் பண்ண போகிறேன், அதை வச்சு தான் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்சிங் வந்து ஸ்டாட்டிக்கில் நடக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நான் சேஞ்சஸே பண்ணாத போது டேட்டாஸ் எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே லோட் பண்ண இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அதனால் எனக்கு வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகும், ஃபாஸ்டராக இருக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஸ்டாட்டிக் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டைனமிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுனா ஸ்லோவராக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை அதே மாதிரி அதோட அதோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கனால அதோடைய ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து ஸ்லோவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஸ்ட்லி. ஸ்டாட்டிக் ரேம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும், டைனமிக் ரேம் வந்து
கம்பேரிட்டிவாக லெஸ்ஸராக இருக்கும், அதுவும் காஸ்ட் தான், பட் ஆனால் லெஸ் எக்ஸ்பென்சிவ், கம்மியாக கம்பேர் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ரேமை கம்பேர் பண்ணும்போது டைனமிக் ரேம் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் யூசர்ஸ் கேட்ச் மெமரி. ஸ்டாட்டிக் ரேம் வந்து எப்போவுமே கேட்ச் மெமரியை யூஸ் பண்ணும், அதே மாதிரி டைனமிக் ரேம் வந்து மெயின் மெமரியை யூஸ் பண்ணும். ஸோ மெயின் மெமரியை யூஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து பேஜிங் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் படித்தோம் இல்லையா, விர்ச்சுவல் மெமரி கான்செப்ட். பேஜிங்கில் பார்த்தோம்னா கேட்ச் மெமரியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டாட்டிக் ரேமு. இதே வந்து விர்ச்சுவல் மெமரி கான்செப்ட்டில் பார்த்தோம்னா அட்ரஸை லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட மெயின் மெமரியோடைய சைஸ் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி செகண்டரி மெமரியோடைய சைஸையும் கம்பேர் பண்ணி நமக்கு காமிச்சிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியா பண்ணும்போது என்ன பண்ணணும்னா டேரெக்டாக மெயின் மெமரியை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ மெயின் மெமரியை யார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைனமிக் ரேம் வந்து மெயின் மெமரி யூஸ் பண்ணும், கேட்ச் மெமரி யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாட்டிக் ரேம். ஸோ எப்போவுமே பார்த்தோம்னா மெயின் மெமரியில் தான் நமக்கு கேட்ச் மெமரியும் இருக்குது, பட் ஆனால் கேட்ச் மெமரியோடைய ஸ்பீட் வந்து ஹையாக இருக்கும், அதனால தான் வந்து இட் இஸ் ஃபாஸ்டர், தட் இஸ் ஸ்லோவர். நெக்ஸ்ட்டு பவர் கன்சம்ஷன். பவர் கன்சம்ஷன் அப்படின்னும் போது என்னென்னா நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பவர் தான் நம்ம வந்து பவர் கன்சம்ஷன் சொல்கிறோம். ஐடியல் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ரேம் வந்து லெஸ்ஸர் பவர் கன்சம்ஷன் இருக்கும், பட் ஆனால் டைனமிக் ரேம் வந்து பார்த்தோன்னா ஹையர் பவர் கன்சம்ஷன் இருக்கும் ஐடியல் ஸ்டேட்டில். ஏன் வந்து ஐடியல் ஸ்டேட்டில் வந்து டைனமிக் ரேமோடைய பவர் கன்சம்ஷன் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஐடியல் டைமில் அது வந்து நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அது எடுத்து மெயின் மெமரியில் போட்டு வச்சு அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஐடியல் டைமில் பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் ஸ்டாட்டிக் ரேமுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நான் சேஞ்சஸே பண்ண போகிறது கிடையாது, என்ன இருக்கோ அதை தான் எடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து ஐடியல் டைமில் அது எதையும் எடுத்து எங்கே இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அதை தேடவோ அதை எடுத்துகிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணி பேஜை மாற்றி வைக்கிறதுக்கோ எந்த வேலையும் அதுக்கு கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஐடியல் ஸ்டேட்டில் வந்து பவர் கன்சம்ஷன் லெஸ்ஸாக இருக்கும் ஸ்டாட்டிக்கு, பட் ஆனால் டைனமிக்கு ஐடியல் ஸ்டேட்டில் பவர் கன்சம்ஷன் ஹையாக இருக்கும். அதே வந்து ஆப்ரேஷனில் வந்து ஹையாக இருக்கும் ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஏற்கனவே இருக்கிறது தான், இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சு சர்ச் பண்ணி எடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனே எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் டைனமிக்கில் வந்து ஏன் வந்து டிலே ஆகாமல் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஐடியல் டைமில் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்குது இல்லையா, உடனே அந்த இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் இதுதான் பண்ண போகிறோங்கிறது டைனமிக் ரேமுக்கு தெரியும், உடனே அது வந்து ஸ்பீடாக அது இன்ஃபர்மேஷனை தேடுற வேலை இருக்காது, அதனால இன்ஃபர்மேஷனை உடனே ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். பட் ஆனால் ஸ்டாட்டிக்கில் என்னென்னா இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணும், பட் ஆனாலும் அதோட அட்ரஸையும் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு டிலே ஆகும், ஸ்லோ. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ரேஷனல் டைமில் வந்து பவர் கன்சம்ஷன் ஹையாக இருக்கும், டைனமிக் ரேமுக்கு ஆப்ரேஷனல் டைமில் பவர் கன்சம்ஷன் லோவாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃப்ரென்ஸை நல்லா ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த ரேம் எதனால கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி என்ன மெமரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு மேட் அப் ஆஃப், அதே மாதிரி விச் மெமரி இஸ் யூஸ்டு ஃபார் விச் டைப் ஆஃப் ரேம் அப்படிங்கிறது தான். ஸ்டாட்டிக் ரேமுக்குன்னு பார்த்தோன்னா கேட்ச் மெமரி, டைனமிக்னு பார்த்தோன்னா மெயின் மெமரி. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ரேம் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், டிராம் இஸ் மேட் அப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரெஃப்ரெஷிங் வந்து ஸ்டாட்டிக் ரேமில் இருக்காது, டைனமிக் ரேமில் பீரியாடிக் ரெஃப்ரெஷிங் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெமரி சிப் பார்க்கலாம். ஸோ அந்த மெமரி சிப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற சிப் சிக்னலை பொறுத்து தான் நம்மளுடைய அது ரேமை நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா இல்லை ரோமை செலக்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்மளோட மெயின் மெமரியிலேருந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ சிப் செலக்டை யூஸ் பண்ணி அது ரேமாகவும் இருக்கலாம் ரோமாகவும் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அப்படி தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ரேமோடைய சிப் மாடலும் ரோமோட சிப் மாடலும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரேம் பார்த்துடலாம். ரேமில் வந்து 128x8 பிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிப் செலக்டர் ரைட்டுக்கு சிக்னல், ரீடு, அட்ரஸ்ஸு, டேட்டாவுக்கு சிக்னல்ஸ். இது எல்லாமே பஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பஸ் ட்ரான்ஸ்ஃபர், பஸ்ஸஸ் எல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ சிக்னல்ஸ் எல்லாமே இந்த சிப்புக்குள்ளே செலக்ட் சிப்பு, ரைட்டு, ரீடு, அட்ரஸ்ஸு, டேட்டா. இதே வந்து நம்ம ரோமில் பார்த்தோம் அப்படின்னா சிப் செலக்ட், அட்ரஸ்ஸு, டேட்டா. இங்கே ஏன் ரீட் ரைட் இல்லை, பட் ஆனால் ரேமில் வந்து ரீட் ரைட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரேமில் வந்து நம்ம ரீடும் பண்ணுவோம் ரைட்டும் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து ரோமில் வந்து இட் இஸ் ஒன்லி ரீட் ஒன்லி. ஆமாவா, ரீட் ஒன்லி அப்படிங்கிறனால இங்கே வந்து நம்ம எதையும் ரைட் பண்ண மாட்டோம். ஓகேவா, இருக்கிறத நம்ம படிக்க மட்டும் தான் செய்வோம். ஸோ நமக்கு இங்கே வந்து ரீட் பண்ணுறதுக்கான சிக்னல் எதுவுமே தேவைப்படாதனால இங்கே வந்து நம்ம வந்து ரீடுக்கோ ரைட்டுக்கோ எந்த சிக்னலும் நம்ம மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் ரேமில் ரீட் ரைட் அப்படின்னு சொல்லி 2 சிக்னல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அக்கார்டிங் டு த சிப் செலக்ட் ரேம் அண்ட் ஆர் ரோம்.
ஸோ சிப் செலக்டை வச்சு தான் நான் வந்து ரேமா இல்லை ரோமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் பின்ஸ், இப்போ வந்து கொஷினில் இப்போ இந்த மாதிரி சிப் செலக்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து எத்தனை பின்ஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் கொஷின்ஸில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் பின்ஸ் அட்ரஸ்க்கு, டேட்டாக்கு, ரீடுக்கு, ரைட்டுக்கு, சிப் செலக்டுக்கு, இது எல்லாத்துக்குமே எத்தனை பின்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டயக்ராமில் இருந்து தான் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அட்ரஸ் வந்து இங்கே வந்து 128 × 8 பிட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 128 இந்த பிட்டோடைய சைஸ் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்ன சைஸில் நம்ம வந்து சிப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ சிப்போடைய சைஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, 128 × 8 பிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து அட்ரஸ் பிட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது அட்ரஸ் பிட், இது வந்து டேட்டா பிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்போவுமே சிப்பில் வந்து முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து அட்ரஸ் பிட்டு. ஸோ இது வந்து 128ங்கிறது அட்ரஸ் பிட், நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து 8 பிட் அப்படிங்கிறது வந்து டேட்டா பிட். ஸோ அப்போ வந்து 8 பிட் வந்து டேட்டாக்கு, 128 நம்ம பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், பவர் ஆஃப் 2ல் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இங்கே வந்து நம்பர் ஆஃப் அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, இதை வந்து நான் அட்ரஸ் பிட்டாக நான் கன்வெர்ட் பண்ணும்போது 2^7, 2^6ல் வந்து 64, 2^7 128. ஸோ 2^7 போது 7 பிட்ஸ் ஃபார் அட்ரஸ். இப்போ நம்ம அட்ரஸோடைய பிட் வந்து 7 பிட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. டேட்டா பிட் வந்து 8 பிட், ரீடு ரைட்டு எல்லாத்துக்குமே ஒரு பிட் தேவைப்படும். ஸோ 1 பின்ஸ் நமக்கு தேவைப்படும். இங்கே வந்து நம்பர் ஆஃப் பின்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ பின்ஸ் எத்தனை அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். அட்ரஸ்க்கு வந்து 128 டேட்டா 128 அட்ரஸஸ் வேணும். ஸோ நமக்கு வந்து 7 பிட்ஸ் இருந்தாக்க 128 நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அட்ரஸ் பிட் 7, டேட்டாக்கு வந்து 8 பிட் இருக்குது. ஸோ 8 பிட் எடுத்துகிட்டு ரீடுக்கு ஒரு பிட், ரீடுக்கு ஒரு பின், ரைட்டுக்கு ஒரு பின். நெக்ஸ்ட் வந்து சிப் செலக்ட்னு பார்த்தோன்னா சிப் செலக்டும் ஏதாவது ஒரு இதை செலக்ட் பண்ண போது ஒரே ஒரு சிப் செலக்ட் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1. அப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பின்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18 பின்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்து 18 பின்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ரோம்லேயே இப்போ நம்ம வந்து எழுத போகிறோம். ரோம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 256 × 8 பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த 8 பிட்ஸ் வந்து டேட்டா பிட். ஸோ 8 பின்ஸ் தேவைப்படும், டேட்டாக்கு 8 பின்ஸ் தேவைப்படும், அட்ரஸ்க்கு வந்து 256 போது 2^8, 2^7 வந்து 128, 2^8 வந்து 256. ஸோ 2^8 போது நமக்கு வந்து எத்தனை அட்ரஸ் பின்ஸ் வந்து தேவைப்படும்னா 8 பிட்ஸ் நமக்கு அட்ரஸ் பிட்ஸாக தேவைப்படும். ஸோ பின்ஸும் 8 பின்ஸ் தான். ஸோ அட்ரஸ் பின்ஸ் வந்து 8 பின்ஸ். சிப் செலக்ட் பார்த்தோன்னா ஒரே ஒரு சிப் செலக்டாக இருக்குது, ஒரே ஒரு பஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் பின். டோட்டல் நம்பர் ஆஃப் பின்ஸ் ஃபார் ரோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17 பின்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சிப்ஸ் கொடுத்துருவாங்க. சிப்ஸ் கொடுத்துட்டு அந்த சிப்குள்ளே என்ன சைஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சிப் சைஸுன்னும் போது 2 இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம்னா 256 × 8 பின்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை 256 × 8 பின்ஸ், இல்லைன்னா 4 இல்லை 10 64 × 8 பின்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ரஸ் பிட்ஸ், டேட்டா பிட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரேம் ரோம்கான சிப்பு. நெக்ஸ்ட் நம்ம வந்து சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A ROM chip of 1024 × 8 bit has 4 select inputs and operates from a 5V power supply. How many pins are needed for the IC package கேட்டாங்க. இது வந்து ஒரு கேட் கொஸ்டின் தான். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, சிப்பை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சிப்பில் வச்சு நம்ம வந்து அட்ரஸ் பிட் எவ்வளோ, டேட்டா பிட் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இன்புட் அவுட்புட் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோம்னு சொல்லியிருக்காங்க, ரோம் சிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோம் சிப்பில் வந்து சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1024 × 8 பிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹேஸ் 4 select inputs. select inputs வந்து 4 இருக்கு. இது எல்லாமே செலக்ட் லைன்ஸ், சிப் செலக்ட் லைன்ஸ் வந்து 4 இருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்ஸ் ஆன் 5V பவர். 5V பவர்னும் போது பவருக்கு ஒரு சிப் ஒரு பின் நம்ம கொடுக்கணுமா, பவர் சிக்னல்.
ஸோ கொஷனில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அடிஷ்னலாக பின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பவருக்கு ஒரு பின் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை, ஹவு மெனி பின்ஸ் ஆர் நீடட் ஃபார் த ஐபி பேக்கேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐசி பேக்கேஜ்க்கு எத்தனை வந்து பின்ஸ் வந்து நீடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பவருக்கு ஒரு பின் கொடுத்துருக்கோம், சிப் செலக்டுக்கு 4 பின்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து பவர் சப்ளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும் இல்லையா. நம்ம ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்க பவர் சப்ளையவே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிரவுண்ட் சிக்னல் நம்ம கொடுத்துருப்போம், கிரவுண்டுக்கு ஒரு பின்னை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ கிரவுண்டுக்கு ஒரு பின். ஸோ எலக்ட்ரிக்கல் படித்த எல்லாருக்குமே தெரியும், கிரவுண்டு வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரவுண்ட் சிக்னலாக அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ கிரவுண்டுக்கு ஒரு பின் நம்ம கொடுக்குறோம். பவர் இருக்கிறனால இங்கே பவர்னு மென்ஷன் பண்ணனால பவர் கொடுக்கும் போது கிரவுண்டையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரியான கொஷின்ஸில் இந்த மாதிரி சிப் கொஷின்ஸில் பின்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து பவர் சப்ளை நீடட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பவர் ஒரு பின், அதே மாதிரி கிரவுண்டுக்கு ஒரு பின்னை நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா பவர் சப்ளையை நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா கிரவுண்ட் கனெக்ஷனை நம்ம கொடுத்துருப்போம். இது வந்து எலக்ட்ரிக்கலில் படித்த எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுக்கு ஒரு பின் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அட்ரஸ்க்கு எத்தனை பின், டேட்டாக்கு எத்தனை பின் நமக்கு தெரிஞ்சால் போதும். இங்கே ஆல்ரெடி கொடுத்தாச்சா அட்ரஸ் வந்து 1024, 1024னா 2 power 10. ஸோ 10 பின்ஸ் வேணும் அட்ரஸ்க்கு. ஸோ அட்ரஸ் பின் 10 பின்ஸு, டேட்டாக்கு 8. அதே மாதிரி இங்கே வந்து சிப் செலக்டுக்கு வந்து 4. அதே மாதிரி பவருக்கு ஒரு சிக்னல், பவர் கொடுத்துருக்கனால நம்ம கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்குறோம். பவருக்கு 1, கிரவுண்டுக்கு 1. டோட்டல் பின்ஸ் எவ்வளோ? 14 பின்ஸ் நமக்கு தேவைப்படும். 24 பின்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 24 பின்ஸ் தேவைப்படும் இந்த ரோம் சிப் செலெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த கனெக்டிவிட்டியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் மல்டிபிள் சிப் சப்போர்ட். இந்த மல்டிபிள் சிப் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிப்பை வச்சு தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து சிங்கிள் சிப்பில் வந்து எல்லா என்டையர் ஆப்ரேஷன் என்டையர் பர்ஃபார்மன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் சிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ரேமாக இருக்கட்டும், ரோமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 சிப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மதர் போர்டில் பார்த்தோம்னா மல்டிபிள் சிப்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய சிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிறைய சிப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து மல்டிபிள் சிப் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து சிங்கிள் சிப் சப்போர்ட்டில் நமக்கு வந்து இவ்வளோ வந்து அட்ரஸ் ஸ்பேஸ் கிடைக்குது, இவ்வளோ டேட்டா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து மல்டிபிள் சிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து எத்தனை அவைலபிள் அட்ரஸஸ், எத்தனை அவைலபிள் டேட்டாஸ் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான கான்செப்ட் தான் வந்து மல்டிபிள் சிப் சப்போர்ட். இந்த மல்டிபிள் சிப் சப்போர்ட்னால என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ப்ராசஸருடைய ஸ்பீடு, அதே மாதிரி வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை தான் வந்து மல்டிபிள் சிப் சப்போர்ட்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் மெமரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சிப்ஸ் இன்டூ 1 சிப் கெப்பாசிட்டி. இதே மாதிரி தான் நம்ம வந்து மெமரியோடைய சைஸும் பார்த்தோம் இல்லையா. ஒரு செல்லோடைய சைஸ் அப்படின்னு ஒரு செல்லோடைய கெப்பாசிட்டி என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு செல்லோடைய சைஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், கெப்பாசிட்டி இன்டூ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ்னும் போது டோட்டல் மெமரி சைஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இங்கே டோட்டல் மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சிப்ஸ்க்கு நம்பர் ஆஃப் சிப்ஸ் இன்டூ 1 சிப் கெப்பாசிட்டி. ஒரு சின்ன சிப்போட கெப்பாசிட்டி என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை இன்ட்டு மல்டிப்ளைடு இன்டூ நம்பர் ஆஃப் சிப்ஸ். 100 சிப்ஸ் இருந்து 100ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து மல்டிபிள் சிப் சப்போர்ட் இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஒரு சிப் ரோம், 2 ரோம் சிப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? 2 ரோம் சிப்ஸ் எடுத்திருக்கும் போது 128 இன்ட்டு 8 பிட்ஸ், 128 இன்ட்டு 8 பிட்ஸ். அப்போ நமக்கு டோட்டலாக வந்து அட்ரஸ் பார்த்தோன்னா 256 இன்ட்டு 8 பிட்ஸ் இல்லையா. 256 இன்ட்டு 8 பிட்ஸ் வந்து நமக்கு வந்து டோட்டல் கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கும். 266 இன்ட்டு 16 பிட்ஸ் டேட்டா வந்து கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து அட்ரஸ் சைஸ் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா 2 power 7, இதுக்கும் 2 power 7. ஸோ டோட்டலாக இப்போ வந்து நம்ம 2 சிப்பை கம்பைன் பண்ணும்போது நம்மளுடைய அட்ரஸ் பிட்ஸோட சைஸ் என்னவா இருக்கும்? 2 power 8. ஏன் நம்ம வந்து 2 power நம்ம எப்பவுமே வந்து காமனான பேஸ் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறத நம்ம 2த்தையும் ஆட் பண்ணணும்னு சொன்னோம்.
பட் ஆனால் இங்கே வந்து நான் எப்படி 8 எழுதியிருக்கேன், ஏன் இங்கே வந்து 14 எழுதலை அப்படின்னா நம்ம வந்து 2 × 2⁴ தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, 2 தடவை வந்து சேம் சிப்பவே ரெண்டாக எடுத்திருக்கோம். ஸோ 2 × 2⁴ போது 2⁴1 × 2⁴ which is equal to 2⁴8. ஸோ என்னோட அட்ரஸ் பிட்டோட சைஸ் என்னன்னா 8 பிட்ஸ், டேட்டாக்கும் 8 பிட்ஸ் வரும். 8 பிட்ஸ் ஆஃப் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 8 பிட் டேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் சிப் பண்ணும்போது அட்ரஸ் சைஸ் என்னவோ அதை ஆட் பண்ணி அதை வந்து பவர் ஆஃப் 2ல எடுப்போம். பவர் ஆஃப் 2ல எடுத்தோம் அப்படின்னா 2⁴ வந்துச்சுன்னா அப்போ நான் எத்தனை டைம்ஸ் வந்து எத்தனை சிப் ரோம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே 2 ரோம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மல்டிப்ளைட் பை 2ன்னு கொடுக்குறேன். இதே வந்து நம்ம வந்து 10 20 அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா மல்டிப்ளைட் பை 10 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு அதோடைய சைஸ் அதோட கெப்பாசிட்டி என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.